தமிழர்களுக்கு வணக்கம். தமிழர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த காலகட்டத்தில் வரும்போது பாரிசாலன் முன்வைத்த பதில் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ்குடியில் பிறந்தவர் தமிழர். அவர் தான் முதல்ல சொல்லி நான் கேட்டிருக்கேன், அதனால் அதை பதிவு பண்ணுறேன். அவர் சொன்னதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா அதை எடுத்து கொடுத்துருங்க. சரி, நம்ம வந்து காணொலிக்குள்ளே போயிடுவோம். பாரிசாலன் சொன்ன அந்த விளக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா சங்க இலக்கியம் முழுக்க நம்ம குடிகளாக தான் வாழ்ந்து வந்திருக்கோம். நம்ம வழி வழியாக பார்த்தாலுமே குடிகளாக தான் வாழ்ந்து வந்திருக்கோம். அதனால் சரிதான், அதிலிருந்து தான் அவரும் எடுத்துருப்பார் போல இருக்குது. இப்போ இந்த விளக்கத்தை வச்சு நம்ம நிறைய பேரை தமிழர்னு அடையாளப்படுத்தும் போது, பிரபலமாக அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களை அடையாளப்படுத்தும் போது, இவர்கள்லாம் தமிழர் இல்லை அப்படின்னு சொல்கிற போக்கு வந்து டிசிபி பாண்டியன் 5ஆம் தமிழ்ச்சங்கத்துக்கிட்ட இருந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க தமிழர் இல்லைன்னு சொன்ன முதன்மையான தமிழ் தேசியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிசாலன் வந்து தமிழர் இல்லை, அவர் கன்னடர், செயல்பாடு வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்ட்டார். இது பே மணியரசன், அவர் வந்து தமிழர் இல்லைங்க, தெலுங்கர், அவர் வந்து மணிராஜு, அவரோட மகன் வந்து செந்தமிழன் இல்லை செந்தழுகன், அவங்க செயல்பாடு வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரிப்பா, அதே காணொலியில் சீமானை வந்து தமிழர்னு சொல்லியிருப்பார் டிசிபி பாண்டியன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இடத்துல அவர் மாற்றி பேசினாரான்னு எனக்கு தெரில. அதில் என்னென்னா, மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரத்தை சீமானை கொடுத்துட்டு அந்த கதாபாத்திரம் வந்து இந்த குடியாக தான் இருக்கும், அதனால் அவர் தமிழர் அப்படின்னு நிறுவியிருக்கார். அப்போ டீகோடிங் படி வந்து சீமான் வந்து தமிழர், அது ஒரு தனி இது இருக்குது. அதாவது டீகோடிங் படி நாங்கள் தமிழரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு காணொலியில் பார்ப்போம். அந்த டீகோடிங் வழியாக தமிழர்னு நிறுவன காணொலியில் வந்து செயல்பாடு வழியாக அவர் தமிழர் இல்லைன்னு எனக்கு சொன்ன மாதிரி தெரியலை. செயல்பாடு பார்ப்போமே. ஏன்னா தமிழ் குடிகள் தான் தமிழர்ன்ற விளக்கத்தை வந்து சீமான் இன்று வரை வைக்கவே இல்லை. பல வருடங்களாக ஈவேராவை தூக்கி சுமந்தது சீமான் தான். திராவிடத்தை பங்காளி என்று சொன்னதும் சீமான் தான். இன்று தமிழினத்தின் எதிரிகளோடு உறவாடுவதும் சீமான் தான். அப்படி இருக்கிற நிலையில் டீகோடிங் வழியாக சீமான் தமிழர்னு எப்படி நிறுவனாருன்னு தெரில. ஏன்னா நீங்கள் செயல்பாடு வழியாக சொல்லலை அந்த காணொலியில். சரி, நம்ம இப்போ செயல்பாடுக்கு வந்துடுவோம். 3-4 மாதம் முன்னாடி சேதுவுக்கு ஒரு காணொலி போட்டார். சேது 5ஆம் தமிழ் சங்கத்தில் இருந்தவர் தான், அதுக்கப்புறம் நீக்கிட்டாங்க. இப்போ அதுக்கான காரணம் என்னென்ன நடந்துச்சுன்றது அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த டிசிபி பாண்டியன்னு சொல்லியிருப்பார். அந்த காணொலியோட இணைப்பை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, சேது வந்து தமிழராக இல்லையா செயல்பாடு அடிப்படையில்? அடுத்து சேதுவை பற்றி டிசிபி பாண்டியன் போட்ட காணொலியில் சேது வந்து 2 பேரை அனுப்பி வச்சார். ஒருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தியா, இன்னொருத்தர் வந்து சம்பத்து. இப்போ இவங்க 2 பேரும் செயல்பாடு வழியாக என்ன இனம், தமிழராக இல்லையா? இது ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை? இப்போ சாதி சான்றிதழ் வந்து பாரிசாலன் வந்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் காட்டும் போது சாதி சான்றிதழ் யார் வேணாலும் வாங்கலான்னு சொன்னீங்க, சரியா? ஆனால் உங்கள் இணையதளத்தில் இன்றைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஜாதி சான்றிதழ் கேட்குறீங்க. சரிப்பா, அதை வந்து சும்மா அடையாளத்துக்கு கேட்டீங்க. சேதுவும் சம்பத்தும் உங்கள் கூட வந்து ஒரு சில மாதங்கள் இல்லை ஒரு சில வருடங்கள் வந்து உங்கள் கூட பயணிச்சிருக்காங்க போல இருக்குது. அப்படி தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. செயல்பாடு வழியாக அவங்க தமிழராக இல்லையான்னு ஏன் கண்டுபிடிக்கல? இன்றைக்கு வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கல? இவங்க தமிழராக இல்லையான்னு ஏன் ஒரு காணொலி போடலை? ஏன் போடலைன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 5ஆம் தமிழ்ச்சங்கம் தான் நாங்கள் தான் வந்து இனத்தை மீட்க போகிறோம், நாங்கள் தான் வந்து விடுதலை பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் சங்கத்துக்குள்ளேயே ஒருத்தர் தமிழர் அல்லாதவர் உள்ளே வந்துட்டார்னா உங்களுக்கே அசிங்கம் இல்லை? அதனால தானே இப்போ வீடியோ போடாமல் இருக்கீங்க, ஒரு காணொலி போடாமல் இருக்கீங்கல்ல. இவங்க தமிழரா இல்லையான்றது இன்றைக்கி வரைக்கும் போடலைல்ல. எனக்கு தெரிஞ்சு போடலை. போட்டிருந்தா எடுத்து காட்டிடுங்க. அடுத்து டிசிபி பாண்டியன் அவருக்கும் சேது மறவர் அவருக்கும் இருக்கிற கருத்து மோதலை, அதாவது கருத்தியல் மோதலை கருத்து போர் என்று டிசிபி பாண்டியன் பதிவு செய்கிறார். ஏன் அப்படி பதிவு செய்கிறார்? அந்த காணொலி முதல்ல போட்டுறேன். எண்ணுமே வரக்கூடாது என்ற வகையில் தாக்கிவிட்டுத்தான் போரை நிறுத்துவேன் என்கிறது ஈரான். ஆக ஈரானில் போர் நடப்பதால் தமிழகத்திலும் போர் நடக்க வேண்டும் அல்லவா? அதுதான் பாண்டியரான எனது குழுவினர் மீது ராமனாகிய முத்துராமலிங்க சேதுபதி தொடங்கி இருக்கும் கருத்து போர். இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வந்து பலருக்கு எழுந்திருக்கலாம். கருத்து போர், கருத்தியல் போர் அப்படின்னு பாண்டியன் அவர்கள் பதிவு பண்ணால் இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலாக நான் ஒரு காணொலியை போடுறேன். இது வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி பாண்டியன் அவர்கள் போட்ட காணொலி தான், அதை கேட்டுருங்க. ராஷ்டிரன் பாத்திரமேற்ற ரஜினிகாந்த்
போர் வரும்போது பார்த்துக்கொள்வோம், போர் வரும்போது பார்த்துக்கொள்வோம் என்று திரும்ப திரும்பச் சொன்னது நினைவுள்ளதா? திருதராஷ்டிரனாகிய அவர் தேர்தலையே மகாபாரத போராகத்தான் பார்த்தார். அவரை அப்படி பேசச் சொன்னது பிண்டாரிகள்தான். அவர் யாரின் ஆள் என்பது அவர் காட்டும் முத்திரையே காட்டிக் கொடுத்ததல்லவா? அதே போலத்தான் எனக்கும் பாரிசாலனுக்கும் உள்ள கருத்து மோதலை பாரிசாலன் போர் போர் என்று விவரிக்கின்றார். வெறும் கருத்து மோதலை ஏன் இவர் போர் என்று விவரிக்கின்றார்? பெரியப்பா ரஜினி போர் என்று சொன்னது மகாபாரத போரைத்தான். அப்படியானால் பாரிசாலன் எந்த போரை சொல்கிறார்? பார்ப்போம் வாருங்கள். பாண்டியர்களையும் அவர்களின் ஆன்மீகமான ஆசீவகத்தையும் அன்று அழிக்க வந்த இளைஞன்தான் பரசுராமன். அவன் பாண்டியரின் மீது தொடுத்த போர்தான் கலவரப் போர் என்பது. அப்படியானால் பாரிசாலன் சொல்லும் போர் என்பது பரசுராமனின் கலவரப் போர்தானோ? இப்போ பாரி அறத்தோடு போர் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதில் தான் பேசியிருப்பார் போல இருக்கு. நீங்கள் அவரை தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அறத்தோடு பேசுங்க, பொய்களை பரப்பாதீங்க அப்படின்றதுக்காக அறத்தோடு போர் செய்யுங்கள்னு அவர் வைக்கிறார். சரியா? ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ரஜினி போர்னு சொல்லிட்டாரு, அது மகாபாரத போரா? அடுத்து பாரிசாலன் போர்னு சொல்லிட்டாரு. கருத்து மோதலை ஏன் போர் என்று பதிவு செய்கிறார்? அப்போ பாரிசாலன் கலவர போரை குறிக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, இப்போ உங்களுக்கும் சேதுக்கும் ஒரு கருத்து மோதல் தானே வந்துச்சு. அதை எதுக்கு நீங்கள் கருத்து போர்னு பயன்படுத்துகிறீங்க? ஏன் பதிவு பண்ணுறீங்க? ஏன் போர்னு பயன்படுத்துகிறீங்க? ஏன் போர்னு பதிவு பண்ணீங்க? சரிப்பா, அப்படியே உங்கள் இதிலே வந்துடுவோமே. கருத்து போர் தானே, கேட்குற கருத்துக்கு பதில் சொல்லிட்டு போயிடுங்க. இவங்க பல விடயத்துக்கு பதில் கொடுக்கவே இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 26 லட்சமா அவ்வளோ கட்டப்பட்ட ஆசு அரங்கம் கைவிட்டு போனதுக்கு சேது தான் காரணம்னா, அந்த நிலம் யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்கா? நிலம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது எப்படி உங்கள் கை விட்டு போகும்? நான் உள்ளே கேட்டதுக்கு உள்ளேயும் கேட்டதுக்கு வெளியே இருந்து போனவங்களும் கேட்டதுக்கு அந்த நிலம் ஒருத்தர் நமக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு கொடுத்தாரு. ஆனால் எந்த வகையான ஒப்பந்தமோ கான்ட்ராக்டோ லீஸோ நம்ம அவங்க கூட முறையாக போடலை அப்படின்றதான் எனக்கு செய்தி. நீங்கள் ஒரு இடத்துல அரங்கம் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் நம் பெயரில் இருக்கணும் அப்படின்ற அடிப்படை உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் தானே அதை உறுதி செஞ்சுருக்கணும். இப்போ அதை நீங்கள் உறுதி செய்யாமல் மொத்த பழியும் இன்னொருத்தர் மேலே எடுத்து போட்டிங்கன்னா இது எப்படி நியாயம்? ஆமாம், நானும் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புனால அங்கே இருக்கிறவங்க ஒத்துக்கலை, ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்கலாம். நானும் தப்பு பண்ணிட்டேன், அவரும் தப்பு பண்ணிட்டாருன்னா ஏற்றுக்கலாம். மொத்த பழியும் அவர் தான்ப்பா காரணம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த உங்கள் பேரில் உறுதி செஞ்சுருக்கணும்ல, அதை ஏன் விட்டீங்க? அப்போ அங்கே தலைமை பண்புன்னு இல்லை, நிர்வாக பண்புமே அங்கே கிடையாது. இது மாதிரி பல விடயங்கள் இவங்க பாதி மறைச்சிட்டு தான் வெளியே சொல்கிறாங்க. பல கேள்விகள் வெளியே போனவங்க வச்ச கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்லவே இல்லை. நான் வச்ச கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லவே இல்லை. சரி, தலைப்புக்கு வந்துடுவோம். செயல்பாடு வழியாக தமிழரை கண்டுபிடிக்கும் டிசிபி பாண்டியன் 5ஆம் தமிழ்ச்சங்கம் வெளியிடுங்க. சேது தமிழரா, சம்பத் தமிழரா, கிருஷ்ணமூர்த்தி தமிழரா, வேறு யாரை நீங்கள் வெளியே அனுப்புனீங்க, இல்லை வேறு யார் உங்களுக்கு பிடிக்கல, இவங்கெல்லாம் தமிழரா இல்லையான்னு நீங்கள் ஒரு அறிக்கையை விடுங்க. இது போலவே முக்கியமான ஒன்று, இப்போ சீமான் போயிட்டு பல எதிரிகளோடு போய் உட்காந்துட்டு வர்றாரு. செயல்பாடு வழியாக சீமான் தமிழரா இல்லையான்றது ஒரு விரைவாக ஒரு 20 நிமிடத்துக்கான ஒரு காணொலி தயார் பண்ணி வெளியிடுங்க. அவரோட பூர்வீகம், அவர் கிறிஸ்துவ மதம் ஏற்றவர்னு சொல்கிறாங்க, அவரோட மனைவி யார், அவங்க அப்பா அம்மா யார், எல்லாமே ஒரு விரிவான காணொலியாக, அவரோட ஊர் எந்த மலைக்கீழே இருக்குது, எல்லாமே ஒரு தெளிவான ஒரு காணொலியாக டிசிபி பாண்டியன் அவர்கள் வெளியிடுங்க. உங்கள் குரலால் வெளியிடுங்களேன், நீங்களே எழுதி வெளியிடுங்க. நீங்கள் வெளியிடவே மாட்டீங்க. சீமான தமிழர்னு இப்போ சொல்லிட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தமிழர் இல்லைன்னு அறிவிச்சிங்களான்னு தெரில. ஆனால் அவரோட குடும்பத்தை பற்றி, பூர்வீகத்தை பற்றி ஒரு விரிவான காணொலி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளியிடவே இல்லை. அதையும் சேர்த்து வெளியிடுங்கள். நீங்கள் வெளியிட்டுட்டு செயல்பாடு வழியாக தமிழர்களை எப்படி பிடிப்பது அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணத்தை கொடுத்துருங்க, ஒரு வரைவை கொடுத்துருங்க. இதுதான்ப்பா முறைன்னு கொடுத்துருங்க. அந்த இலக்கணத்தையும் கொடுத்துட்டு, நாங்கள் ஏன் சேதுவை முன்பே செயல்பாடு வழியாக கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு தலைப்பில் டிசிபி பாண்டியனும் 5ஆம் தமிழ்ச்சங்கமும் ஒரு விரிவான காணொலி வெளியிடுங்க. நீங்கள் வச்சிருக்க வரையறை, நீங்கள் வச்சிருக்க இலக்கணம், நீங்கள் வச்சிருக்க முறையால் உங்களாலேயே உங்கள் சுற்றி இருக்கிறவங்க தமிழரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியலை. உங்களாலேயே முடியலன்ற நிலைமை தான் இப்பொழுதைக்கு இருக்குது. அப்போ எப்படி
வெளியே இருக்கிற தமிழர்கள், அதான் உங்கள் சங்கத்துக்கு வெளியே இருக்கிற தமிழர்கள், நாங்கள் உங்கள் செயல்பாடு வழி தமிழரை கண்டுபிடிக்கும் முறையை நாங்கள் எப்படி பின்பற்றுவது, அதுக்கான பதிலை கொடுத்துருங்க. காணொளி முடிந்தது. பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த காணொளியில் பார்ப்போம்.